கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் பார்ப்போம். நான் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? இந்த கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய உள்ளம் இருக்கிறதே நம் சந்தோஷத்தில் இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வீட்டிலே தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம் வீட்டிலே உலாவி அவரை வழிநடத்துகிற விதமே வேறு. பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேட்கணும். அவர் எப்படி வழிநடத்துகிறார், அவர் எந்த விதமான நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீர் ஊற்றுவேன். தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அன்பு, அவருடைய கிருபைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நம்மை நேசிக்கிற அந்த தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு எவ்வளவோ இந்த உலகத்தில் பாருங்கள் நேரங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் ஒரு 2-3 நிமிஷம் எத்தனையோ விதமான காரியத்துக்கு நாம் வேஸ்ட்டாக நேரத்தை செலவு பண்ணுகிறோம். ஆனால் நமக்குள்ளே அந்த ஒரு தாளந்தை நம்ம கண்டிப்பாக அதை கேட்கணும். இதை மாதிரி வார்த்தைகளை ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு அந்த நேரத்தை நீங்கள் செலவு பண்ணும் பொழுது உங்களுடைய உள்ளத்தை அவர் பார்த்து அவர் வழி நடத்துகிற விதமே வேறு. இன்று அவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் பாருங்க விலகினாலும் உலகத்தில் எத்தனை பேர் விதமான உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு விலகி இருக்கு. உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்களில் மற்ற ஆட்கள்லாம் உங்களை விட்டு தூரமாக போயிருக்கலாம். ஏதோ சில பேர் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஏதாட்டும் செய்யணும் அப்படின்னு நினைத்தால் திடீர்னு இறந்து போயிடுவாங்க. பாருங்கள், அது எவ்வளோ பெரிய நமக்கு கஷ்டம் பாருங்கள். அந்த மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்களே திடீர்னு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை பாருங்கள், தேவன் எப்படி நம்மளை வழிநடத்துகிறார் பாருங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இதையெல்லாம் மக்கள் நம்மளை விட்டு போனாலும் நீங்கள் என்ன நினச்சிங்க, அவங்க இருந்தால் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்குமே, அவங்க இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சரி செஞ்சுருப்பாங்களே, அவங்க இருந்தால் என்னுடைய குடும்பத்தினுடைய கொஞ்சம் பொருளாதார செலவை எனக்கு தந்து உதவி என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் உயர்த்திருப்பாங்களே என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். நிறைய நேரங்களில் அப்படி நடக்குது. ஏனென்றால் சில நேரங்களில் சித்தப்பா உதவுவாங்க, பெரியப்பா உதவுவாங்க, நண்பர்கள் உதவுவாங்க. தெரியாத நபரோட சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற அந்த காரியத்துக்கு கண்டிப்பாக உதவுற ஆட்கள் நிறைய இருந்து, ஆனால் சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி ஆகிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் மனம் ஒரு மாதிரி சஞ்சலிச்சு இருக்கலாம். அந்த நேரத்தில் பாருங்கள், கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும். பாருங்க, இத்தனை மக்கள் உங்களை விட்டு போனாலும் அவர் சொல்ல கிருபை, அவருடைய கிருபை பாருங்கள். கிருபை என்பது எப்படி, நீங்கள் அதே சூழ்நிலைகளை நீங்கள் யோசித்துறீங்க, அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டார், அவங்களுக்கு முடியலை, இல்லை ஏதோ சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இறந்து போயிட்டாங்கன்னு விட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிங்க, இனிமேல் யார் இருக்கா எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த நேரத்தில் தேவன் ஒரு வார்த்தை கூறுகிறார். அந்த வார்த்தை மூலமாக அவர் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அவருடைய கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். கிருபை என்பது என்ன, நீங்கள் எதை கேட்டீங்களோ அதே வார்த்தை நீங்கள் வேறு யார்ட்டாட்டு கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. அந்த இடத்துல தேவனுடைய கிருபை இருக்கும். மற்ற நபர் போனாலும் போட்டு விடுங்க. என்ன உங்களுக்கு உதவுவதற்கு ஆட்கள் தேவையை தேவன் ஏற்படுத்தி தருகிறார். இப்போ நீங்கள் என்ன மறுபடியும் அதே இதை கேட்க ஆரம்பிக்கணும். எனக்கு ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு செயல் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தேவனுடைய கிருபை விலகாமல், எந்த இடத்துல மலைகள் பெயர்ந்து போய் பர்வதங்கள் இதெல்லாம் போனாலும் தேவனுடைய கிருபை மீண்டும் உங்களை தூக்குற அந்த கிருபை தேவனிடத்தில் இருக்கிற பாருங்க. உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானம் பாருங்கள், அவருடைய சமாதானம் உன் உடன்படிக்கை நிலை பெறாமலும். தேவனுடன் பண்ண உடன்படிக்கைன்னா என்ன, ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சக்கமான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவனோடு கூட இருந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, உன்னை சவிக்குவனே சவிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்குவனே ஆசீர்வதிப்பேன்.
அவன் அப்படி என்னதான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தானோ எனக்கே புரியல. இப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். முதல்ல அவனை கூட்டு வந்து எங்கேயோ கிடந்தவனை கூட்டு வந்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, அப்போ தேவனுக்கு ஏதோ அவன் பிரியமாக இருக்கிறார் அவன் மேலே. ஒரு மனிதன் மேலே பிரியமாக கர்த்தர் இருந்துட்டாருன்னே அவனுடைய குறைகள் எதுவுமே பார்க்கதில்லை. ஏனென்றால் அன்பு செலுத்திட்டாரே அவர் குறைகள் காண்கிறதில்லை. பாருங்கள், குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள், அன்பு இருந்தால் குறையை கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதான் உண்மை. ஒருவர் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்க, சரி போட்டு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு விட்டுருவீங்க. அன்பு இல்லாத இடத்துல தான் குறைகள் அதிகமாக வரும். அன்பு இருக்கிற இடத்துல குறைகள் இருக்காது. இதுதான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அந்த தேவன் அவருடைய உடன்படிக்கையை மறக்காமல் உங்களை உயர்த்துகிறார். அந்த உடன்படிக்கை பாருங்க, நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனது உறுதிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மனம் உருகிறவர். என் பிள்ளை, நான் கொடுத்த அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தமும் உனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். அதான் அந்த மனம் உருகி அதை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், கல்வாரி சிலுவையிலே அந்த செந்தின அந்த இரத்தம் மூலமாக அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்பொழுது தேவன் நம்ம சொல்லுவோம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்போம். நிறைய பேர் அப்படி தான் ஜெபிப்பாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆபிரகாமுடைய எல்லா கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்தவர் என் தேவன் அதையும் எனக்கு வேணும்னு ஜெபிப்பாங்க. நிறைய பேர் அது ஜபிக்கிறதே கிடையாது. அறிந்து எப்படி அதை பெற்றுக்கொள்வது தெரியவே தெரியாது. அது சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று உங்களுக்கு புரிஞ்சுவிடும். இதைத்தான் நாம் தொடர்ந்து கேட்குறோம். பாருங்களேன், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். என்ன அழகான வார்த்தைகளை சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த வார்த்தைகள்லாம் பைபிளில் இருக்கிற அந்த அற்புதமான லாங்குவேஜ். இதை எடுத்து உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுன்னா தமிழில் எழுதுங்க, இங்கிலீஷில் தெரிஞ்சுன்னா இங்கிலீஷில் எழுதுங்க. உங்களுக்கு எந்த மொழியில் தெரியுதோ அந்த மொழியில் இந்த வார்த்தை எடுத்து அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பல அர்த்தங்களை தேவன் கொடுப்பார் பாருங்கள். மீண்டும் அந்த முழுமையாக வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டுதான் கர்த்தர் வழி நடத்துகிறார். பாருங்க, நம்ம தொடர்ந்து கேட்கறது அவர் எப்படி வழி நடத்துகிறார்? இப்படிதான் வழி நடத்துகிறார். அவர் சொல்றார், நான் உனக்குள்ளே இருந்து நான் எப்படி பண்ண கிருபை தாரேன், சமாதானம் தாரேன், உடன்படிக்கை தாரேன், இதெல்லாம் உனக்குள்ளே தருகிற நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுதா? மற்ற மலைகள் போனாலும் சரி தான், பர்வதங்கள் உடஞ்சி போனாலும் சரி தான், மற்ற எல்லை உன்னை விட்டு சித்தப்பா பெரியப்பா யார் விட்டுட்டு போனாலும் சரி தான், விட்டுட்டு போனால் போட்டு. கர்த்தரை நீ நேசிக்கிறாயா? கர்த்தரை நீ விசுவாசிக்கிறாயா? ஆம். எத்தனை பேர் போனால் என்ன, எனக்கு கர்த்தர் இருக்கிறார். எனக்கு தேவையானதை அனைத்தும் தருகிற தத்தர், இந்த அண்ட சராசரியை படைத்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் அவரிடம் கேட்டு கையேந்தி கேட்டு நான் அவரிடம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிற பார்த்தீங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் வழி நடத்துகிற விதமே வேறையாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.